श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां स्वामी श्री कुरत्ताழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவம் அதில் இதுவரைக்கும் 67 ஸ்லோகங்கள் அனுபவிச்சாச்சு. இன்னைக்கு 68வது ஸ்லோகம். போன 67வது ஸ்லோகத்தில் எம்பெருமானே, நீ இந்த விபவ அவதாரங்களை நீ இந்த உலகில் எடுக்காமல் போயிருந்தால், அர்ச்சாவதாரங்கள் எடுக்காமல் போயிருந்தால், வேத விகிதமான ஆராதன முறைகள் எந்த விஷயத்தை பற்றி நாங்கள் செய்வது, அப்படியான ஒரு இலக்கு பெருமாள் உண்டோ அப்படின்லாம் மக்கள் சந்தேகப்பட்டு அந்த கர்மாவெல்லாம் விட்டொழித்து அவையெல்லாம் மறக்கப்பட்டு போயிருக்குமே அப்படின்னு ஆச்சரியமா அனுபவித்தார் சுவாமி. அர்ச்சனம், உபாசனம் அதெல்லாம் நீ இந்த அவதாரங்கள் எடுத்ததுனால தானே எங்களால் பண்ண முடியறது, சாஸ்திரம் சொன்னபடி வேதம் சொன்னபடி என்று தெரிவித்தார் 67வது ஸ்லோகத்தில். அவதாரம் எடுத்திருக்கவில்லைன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. இப்போ 68வது ஸ்லோகம். யதபராத சகஸ்ரஜம் யதபராத சகஸ்ரமஜஸ்ரஜம் த்வயி சரண்ய ஹிரண்ய உபாவகத் வரததேன சிரம் த்வமி விக்ரியः விக்ருதிமர்ப்பக நிர்பஜநாதகாः. யதபராத சகஸ்ரம் அஜஸ்ரஜம், அதாவது நீ ஒருவனே ரட்சகன். ஹிரண்யகசிப்பு எத்தனையோ காலம் எத்தனையோ அபராதங்கள் செய்த எல்லாம் பொறுத்து கொண்டாய். எவ்வளவோ காலம் அபராதம் பண்ணாவன், எவ்வளவோ காலம் எத்தனையோ கஷ்டங்களை பண்ணி பாபங்களை பண்ணி அதையெல்லாம் பொறுத்து கொண்டவன். ஒரு சிறு குழந்தை உன் பக்தன் பிரகலாதனுக்கு ஹிம்சை கொடுத்த போது கோபம் கொண்டாய். ரட்சணத்திற்கு ஒரே ஆள் என்னும்படியான வரதா சரண்யா. ஹிரண்யகசிப்பு உன்னிடத்தில் அபசாரப்பட்டது இவ்வளவு அவ்வளவுன்னு கிடையாது. பல காலம், ஆயிரக்கணக்கான வருடங்கள் இடைவெளி இல்லாது பல்லாயிரக்கணக்கில் குற்றங்களை இழைத்து வந்தான். அதற்கெல்லாம் உன்னிடம் ஒரு மாறுபாடும் நேரவில்லை. கோபம், பொறுமை இழப்பு, கொன்றுவிட வேண்டும் என்ற துடிப்பு எதுவுமே வரவில்லை. ஆனால் சிறு குழந்தை பிரகலாதனிடம் தப்பாக நடந்து கொண்டு அதற்கு தீங்கு விளைவிக்க முற்பட்டான் என்றவுடன் சீற்றம் கொண்டு விட்டாய். பெருமாளுக்கு தன் விஷய அபராதத்தை பொறுக்க முடியும், தன் பக்தரிடத்தில் அபச்சாரம் செய்வதை பொறுக்கவே முடியாது. பேரருளாளா, யத் அபராத சகஸ்ரம் அஜஸ்ரஜம் த்வயி சரண்ய ஹிரண்ய உபாவகத் வரதத்தேன சிரம் த்வம விக்ரியோ விக்ருதி மர்பக நிர்பஜ நாதகாக. பேரருளாளா, உன் கல்யாண குணங்களில் ஒன்றான க்ஷமை, பொறுமை கூட இப்படித்தான். அதற்கு ஒரு எல்லையே கிடையாது. அது மாத்திரமில்லை, உன் விஷயங்கள் எல்லாமே உனக்கு ஏதோ தேவை உள்ளதாகவும் அது நிறைவேறுவதற்காகவும்னு இல்லாமல் உன்னை அண்டினவர்களுக்காக, அவர்களுடைய வழிக்காக, அவர்களுடைய உபாயத்திற்காக, அவர்களுடைய உகப்புக்காகவே உள்ளன என்பது ஒவ்வொரு இடத்திலும் தெளிவாகிறது, தெரிய வருகிறது எங்களுக்கு. ஹிரண்யகசிப்பு எத்தனையோ காலம் துஷ்டன், உன்னை மற்ற எல்லா தேவர்களையும் ஜெயித்து விட்ட பின் எத்தனை விதமாக சீண்டி சீண்டி அபசாரப்பட்டான் என்று பார்த்தால் அது அளவுக்கே அடங்காது. ஆனால் உன் பொறுமை அத்தனை காலமும் அத்தனை அபச்சாரங்களையும் நீ பொறுத்து கொள்ளும்படியாகவே இருந்தது. நீ வெகுண்டு எழவில்லை.
சில இடங்களில் கோபம் கொண்டவன் போல் நடிப்பாயே, அது கூட செய்யவில்லை நீ. பிரகலாதனான உன் பக்த சிரோமணி, அதுவும் பாலகன் பக்கலில் அவன் அபச்சாரப்பட்ட போது, அவன் ராட்சசனுடைய மகனாயிருந்தாலும் அனாதிகாலமாய் அந்த துஷ்டனை உன் க்ஷமையால் பொறுத்த நீ ஒரு க்ஷண காலம் கூட பொறுக்க முடியாமல் அப்போதே அவன் வியத் தோன்றி நரம் கலந்த சிங்கமதாகி இரணியன் தூண் புடைத்து அவனை மார்பிடந்து முடித்து விட்டாய். காலப்பிரமாணம் க்ஷணார்த்தம், அரை நொடி என்பது போல அவ்வளவு சிறியது. அவன் உன் பக்கலில் பட்ட அபச்சாரங்கள் மகதபச்சாரங்கள், பெரிய அபச்சாரங்கள். ஆயினும் பிரகலாதனை படுத்திய பாடு மாபெரும் ஹிம்சையாக இருந்தது உனக்கு. பொறுமையை விட்ட நீ அவனை கொன்ற விதமோ இவை எல்லாவற்றையும் விஞ்சக்கூடிய பெரும் கொடுமை. ஆகவே உன் க்ஷமைக்கு பெருமை ஆஸ்ரிதர் மாட்டு அளவே இல்லாதிருப்பதும் அனாஸ்ரிதர் மாட்டு இல்லாமலே போவதும் போலும் ஆச்சரியமா இருக்கு. ஆஸ்ரிதர்களிடம் உன் பொறுமை அளவே இல்லாமல் இருக்கிறது, அனாஸ்ரிதர்களிடம் அது கிடையவே கிடையாது. ஆச்சரியமா இருக்கிறது என்கிறார் சுவாமி. யத் அபராத சகஸ்ரம் அஜஸ்ரஜம் त्वयि शरण्य हिरण्य उपावहत. शरण्या வரதா, காப்பாற்றுவதையே நடத்தும் தேவர் பெருமானே வரதா. ஹிரண்யஹா, ஹிரண்யன் என்ற அசுரன், துவயி தேவரீர் விஷயத்தில், அஜஸ்ரஜம் இடைவெளி இல்லாமல் வந்த, யத் யாதொரு, அபராத சகசிரம் பல்லாயிரக்கணக்கான அபராதங்கள் குற்றங்களை, உபாவகத் செய்தானோ, தேன அதனால், சிரம் நெடுநாள் வரையிலும், அவிக்ரியாக மாறுபாட்டை அடையாத துவம் தேவரீர், அர்பக சிறு குழவியான பிரகலாத ஆழ்வானுக்கு நேர்ந்த, சிறு குழவி குழந்தையான பிரகலாதவனுக்கு ஆழ்வானுக்கு நேர்ந்த நீர்பஜனாத் நலிவு பற்றி, சிரம் நீண்ட நேரம், விக்ருத்திம் மாறுபாட்டை சீற்றத்தை, அகாஹா அடைந்தருளினீர். ஸோ தேவர் பெருமானே ஆயிரக்கணக்கான அபராதங்களை தேவரீர் விஷயத்தில் இரண்யகசிபு செய்தான். ஸ்ரீவத்சங்காச்சா சொல்றார், அப்போதெல்லாம் அவன் விஷயத்தில் தேவரீர் சீற்றம் கொள்ளவில்லை. தேவரீர் பக்தனான பிரகலாத ஆழ்வானை நலிய முற்பட்டானவன் அப்போது வெகுண்டு சீற்றம் கொண்டு இரண்யனை நலிய முற்பட்டீர். ஏன்? அர்பக நிர்பஜனாத் சிறு குழந்தையை தொல்லைப்படுத்த முற்பட்டான் அன்றோ? எம்பெருமானுக்கு தம்மிடம் அபச்சாரப்பட்டவர்களிடத்தில் மன்னிப்பு வழங்குவதும் தம் அடியார்களிடம் அபச்சாரப்பட்டவர்களிடம் நலிய புகுவதும் சுவாவம். அநாதிருத சுதம் கேஹிம் புருஷம் நாபிநந்ததி ததா நர்ச்சிதசக் பக்தம் பகவான் நாபிநந்ததி. சாண்டில்ய அருளி செய்கிறார், பெருமாளுக்கு தன் விஷய அபராதத்தை பொறுக்க முடியும், தன் பக்தரிடத்து அபச்சாரத்தை செய்வதை பொறுக்க ஒண்ணாது. ஒரு பிரபுவின் வீட்டிற்கு அவரால் உதவி பெறச் செல்பவன், ஒரு பிரபு வீட்டிற்கு அவனால ஒரு காரியம் ஆகணும், அவர் வீட்டுக்கு போறவன், அவர் குழந்தை வாசல்ல விளையாடின்னு இருக்கு, அந்த குழந்தை இவனை கட்டிக்கிறது இந்த வீட்டுக்கு வந்தவனை. அப்போ இவர் பிரபுவை பார்க்க வந்தவர், அவருக்கு டைம் ஆயிடுமே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுமேன்ட்டு அந்த குழந்தைய காலால தள்ளி விட்டுட்டு, கையால தள்ளி விட்டுட்டு உள்ள போனா அந்த பிரபு உதவி பெற வருபவனை உகக்க மாட்டான். ஏன்னா தன் குழந்தையை உதறி தள்ளினவன் அவனுக்கு எப்படி இவன் உபகாரம் பண்ணுவான்? இதே போல் தம் பக்தர்களை அனாதரிப்பவர்களை எம்பெருமான் உகப்பதில்லை. தனக்கும் அந்தரியாமியை போன்றவர்கள் பக்தர்கள் என்று ஞானீத்து ஆத்மைவமே மதம் என்று பகவான் தன் அந்தரியாமியை ஒத்தவர்களுக்கு இளக்காரம் நேரிட்டால், ஒரு இழிவு ஏறிட்டால் அதை பொறுப்பானோ அவன்? அம்பரீஷன் இடத்தில் தூர்வாசர் அபச்சாரப்பட்டதை தாங்க முடியாமல் அந்த சக்கரத்தாழ்வானை கொண்டு தூர்வாசரை துரத்தி அடித்தான். அபிதிஸ்தவரத்தில் சொல்றார் வேதாந்த தேசிகன், ஸ்வரக்ஷணமிவாபவத் பிரணத ரக்ஷணம் தாவகம் யதார்த்த பரமார்த்த நியதமந்தராத்மேதிதே.
ஆச்சாரியர் அருளியது இதற்கு இந்த ஸ்லோகத்திற்கு உரை போல அங்கு அமைந்துள்ளது. எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. நம்மாழ்வார் திருவாக்கை இங்கு அனுசந்திக்கணுங்கிறார். பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையிற்றனல் விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய சேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. அதனா அற்பக நிர்பஜனாத் என்கிறார். அற்பக நிர்பஜனாத் அப்படின்னா சிறு குழவியான பிரகலாதன ஆழ்வானுக்கு நேர்ந்த நலிவு பற்றி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப. ஆகவே இங்கு நிர்பஜனம் என்பது தொல்லை கொடுப்பது, நலிவு பண்றது. மற்றையோரிடம் செய்யும் அபராதம் சம பலனை தரும். எம்பெருமானிடம் அபராதம் 1,000 அமையும். நம்ம இன்னொருத்தருக்கு அபராதம் பண்ண அந்த அபராதத்துக்கு சம பலன் வரும். பெருமாள் கிட்ட பகவத அபராதம் அபச்சாரம் பண்ணா நம்ம ஒரு அபச்சாரம் பண்ணா 1000 மடங்கு அது நமக்கு திருப்பி பலன் கிடைக்கும், பாபம். அதனால்தான் அபராத சகசிரம். இடைவிடாமல் அதை செய்து வந்தால் அஜஸ்ரஜம், இடைவிடாமல் செய்யறது. விகார விரகோ வீரியம் பிரகிருதி துவேபி மயம் சதா என்ற வச்சனத்தை எடுத்துக்காட்டி ஸ்ரீ சரணாகதி கத்திய பாஷ்யத்தில் வேதாந்த தேசிகன் வியாக்கியானம் இடுகிறார். அவிக்ரியகா என்பதை விளக்குகிறார். அந்த இடத்துல அங்கு வியாக்கியானித்ததை இங்கு அனுபவிக்கணும். மாறுபாட்டை அடையாத தேவரீர், அவிக்ரியே சாட்சினி என்று ஸ்ரீ பாஷ்யகாரர் எம்பெருமானை பற்றி அருளுகிறாராம். அப்படின்னா மாறுபாட்டை அடையாத சாட்சினி அவர். சரண்யா, அதுவும் காப்பதையே நடத்தும் தேவப்பெருமாள். சரண்யா அப்படின்னு கூப்பிடுறார். ஏன்னா தாய் அனுகூல இல்லை என்பதை கைகேயி கிட்டேருந்து தெரிஞ்சுக்கலாம். அனுகூலமா இருக்க மாட்டா தாய். தந்தை அனுகூலமா இருக்க மாட்டான் என்பது இரண்யகசிபு கிட்டேருந்து தெரியும். உடன் பிறந்தவன் உதவ முடியாது என்பதை ராவணனிடம் தெரிந்து கொண்டான். மனைவி மக்கள் யாவரும் இப்படியே என்பதை ஸ்ரீ வால்மீகி பகவானிடம் தெரிந்து கொள்ளலாம். தர்மசகா பரமகோ பரலோகயானேன்னு சாஸ்வத தர்ம கோப்தாவான எம்பெருமான் தான் சகலவித பந்து. மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகிருத் கதிர் நாராயணகான்னு சுபாலோபனிஷத் காட்டி கொடுத்தபடி அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் ஒத்தவாத பல்பிறப் பொழிந்து நம்மை ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார்னு திருமிழை ஆழ்வார் திருச்சந்த விரதத்தில் தெரிவிக்கிற மாதிரி அவன் ஒருவனையே, முத்தனார் முகுந்தனார் ஒருவனையே ஆசிரியிக்க வேண்டும் என்பதற்காக சரண்யா என்று ஆச்சரியமாக அருளுகிறார் ஆழ்வான். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.